கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுதந்திர தின உரையில் பேசின பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணார். அதாவது தீபாவளி ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. தீபாவளி ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சாங்க. ஆக்சுவலாக ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதாவது இப்போ 4 ஸ்லாப் ஜிஎஸ்டி இருக்குல்ல, அதை 2 ஸ்லாப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறைக்கிறாங்கன்னா இந்த 28% ஜிஎஸ்டியை எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 12% ஜிஎஸ்டியும் எடுத்துருவாங்க. ஸோ 5%ம் 18% ஜிஎஸ்டி ஸ்லாப் மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் முடிவு பண்ணப்பட்டு வெளியே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இதனால என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 வீலர் கம்பெனிஸ் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 2 வீலர் கம்பெனிஸுடைய ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோண்டா, ஹீரோ, அதுக்கப்புறம் டிவிஎஸ், பஜாஜ், சுசுகி அண்ட் என்ஃபீல்ட், எய்ச்சர் மோட்டார்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கம்பெனியுடைய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போது என்ன மாதிரியான வேல்யூவேஷன் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், ஏன் 2 வீலர் செக்மெண்ட் இந்த ஜிஎஸ்டினால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லாஸ்ட் இயர்லேயும் 2 வீலர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக ஜூலை மந்தோடைய டேட்டா பார்த்தாலும் அது நல்லா பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் ஆல்சோ இந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இயரில் மான்சூன் நல்லா இருக்குது அப்படின்னா ரூரல் டிமாண்டுங்கிறது கிரியேட் ஆகும். ஸோ ரூரல் டிமாண்ட் கிரியேட் ஆகும்பொழுது புதுசாக நிறைய பேர் பைக்கெல்லாம் வாங்குவாங்க. பொதுவாகவே எப்போவுமே 2 வீலர் சேல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ரூரல் ஏரியாவில் நல்லா இருக்கும். மான்சூன் நல்லா இருந்துன்னா, விவசாயம் நல்லா இருந்துன்னா ரூரல் ஏரியாவில் 2 வீலர் பிஸ்னஸ் நல்லா இருக்கும். நிறைய பேர் புதுசாக பைக்கெலாம் வாங்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் 6 to 9% வரைக்கும் 2 வீலர் செக்மெண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரி அவுட்லுக்கெலாம் வந்திருக்கு, நிறைய பேர் கணிச்சிருக்கிறாங்க. அப்போது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி 2 வீலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், 350 சிசி வரைக்கும் எந்த பைக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் 28% ஜிஎஸ்டி இருக்குது. நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க, ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வாங்குறீங்கன்னா கூட அதுக்கு 28% ஜிஎஸ்டி கட்டி தான் நீங்கள் வீட்டுக்கு எடுத்து வர்றீங்க. இப்போது பிரதமர் நரேந்திர மோடி தீபாவளி ப்ரைஸாக ஜிஎஸ்டியை கம்மி பண்ணுறாரு. 5%ம் 18% தான் ஜிஎஸ்டி இருக்க போகுது அப்படின்னு வருதுன்னா, எலக்ட்ரிக் பைக்குக்கு 5% ஜிஎஸ்டிங்கிறது ஆல்ரெடி இருக்குது, அது அப்படியே கண்டினியூ ஆகும். அப்போ 28% இருக்கக்கூடிய இந்த 2 வீலர் ஜிஎஸ்டி 18% குறையுது அப்படின்னா 10% ஜிஎஸ்டி கட் ஆகுது. ஓகேவா? அப்போ எந்த அளவுக்கு அது சேல்ஸை பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். அதனால தான் இதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஜூலை மாதத்தில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பைக் சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஹோண்டா ஜூலையில் 4,66,331 பைக்கை விற்றுருக்கிறாங்களாம். ஆக்சுவலாக இது எவ்வளோ டிஃபர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் ஜூலையிலேருந்து 27,213 பைக்கு இந்த வருஷம் இந்த மாதத்தில் அதிகமாக விற்றுருக்குறாங்க. அப்போது 6.20% க்ரோத் இருக்குது. அண்ட் டோட்டலாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் ஹோண்டாவுடைய கான்ட்ரிபியூஷன் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31.11% இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய க்ரோத் 18.66% இருந்திருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸுடையது 21.42% இருந்திருக்கு. பஜாஜ் ஆட்டோ 17.51% டிக்ளைன் ஆகிருக்கு. இவங்களுடைய டோட்டல் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.29% தான். ஆக்சுவலாக 2 வீலர் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கிறது ஹோண்டா, ஹீரோ, அதுக்கப்புறம் டிவிஎஸ் 31, 27, 20.59 அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் சுசுகியோடைய ஷேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6.41% ஆகிருக்கு. இவங்க லாஸ்ட் இயர்லேருந்து கம்பேர் பண்ணோன்னா க்ரோத் இல்லை, 4.55% டிக்ளைன் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா 2024 ஜூலையில் 1,602 பைக்கை விற்ற சுசுகி கம்பெனி ஜூலை 2025 96,029 பைக்கு தான் விற்றுருக்குறாங்க. ஸோ 4,573 பைக்கு விற்பனை குறைஞ்சி போயிருக்கு. அடுத்தது என்ஃபீல்டு, எய்ச்சர் மோட்டார்ஸ் எடுத்தோன்னா 24.58% க்ரோ ஆகிருக்கு. இவங்களுடைய டோட்டல் மார்க்கெட் ஷேர் 5.09% ஜூலை மாதத்தில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக எல்லா கம்பெனியும் சேர்ந்து 14,99,010 பைக்கை விற்றுருக்குறாங்க. ஸோ டோட்டல் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா 9.29% இந்த 6 கம்பெனியை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது. ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு கம்பெனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா 2,45,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் 8,700 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 12,774, இறங்குனது 7,088 அந்த ரேஞ்சில் இறங்கியிருக்கு. ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 32 அரௌண்ட் இருக்குது. இந்த 32 அப்படிங்கிறது ரீசனபிள் பிஇ ரேஷியோ தான். அதற்கான காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி பிஇயே வந்து 34 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ 32ங்கிறது வந்து அண்டர் வேல்யூட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸும் இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, ஸோ ஜூன் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13,113 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2,793 கோடி, 21% ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருந்திருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 2,210 கோடி. இந்த கம்பெனியுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 22.8, 22.8ங்கிறது நல்ல ROE தான். அதே மாதிரி ROCயும் 28.1 இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.27 இருக்குது. ஸோ கம்பெனியுடைய கடன்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. கம்பெனியுடைய கடன் டோட்டல் பாரோயிங் பார்த்தோன்னா 9,364 கோடியாக இருக்குது. இந்த 9,364 கோடிங்கிறது ஏன் வந்து ரீசனபிளாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டியே நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது அந்த ஈக்விட்டிக்கு என்ன ரேஞ்சில் கடன் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அடிப்படையில் கம்மியாக இருக்குது. அதனால தான் 0.27ங்கிறது டெட் ஈக்விட்டி ரேஷியோவாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ மோட்டோகார்ப்புடைய மார்க்கெட் கேப் 1,02,000 கோடிக்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 5,100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட்டாக போனது 12 வாரங்களில் 6,246, இறங்குனது 3,323 வரைக்கும் இறங்கியிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 20 கிட்ட தான் இருக்குது. ROCE 30க்கு மேலே இருக்குது, ROE 23க்கு மேலே இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.04 இருக்குது. இப்போ ரொம்ப கம்மி. இந்த கம்பெனியுடைய Q1 ரிசல்ட் பார்த்தோன்னா 9,728 கோடி இவங்க சேல்ஸ் பார்த்துருக்குறாங்க. லாஸ்ட் இயர் ஜூனோட கம்பேர் பண்ணால் கம்மியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சீக்வென்ஷியலாக பார்த்தாலும் கம்மியாக தான் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,413 கோடி, ஆப்ரேட்டிங் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 14 இருந்தது 59 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 1,706 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் க்ரோத் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டாருடைய மார்க்கெட் கேப் 1,56,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் 3,280 ரூபா ரெஜிலேட்டட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,318, இறங்குனது 2,170. அப்போ இது வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 65க்கு மேலே இருக்குது. 65க்கு மேலே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹையான வேல்யூவேஷன். அண்ட் இந்த கம்பெனியுடைய ROE 28க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குது. ROCE 50க்கு மேலே இருக்குது. ROCE 15க்கு மேலே இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 3.36 இருக்குது. 3.36 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ இந்த கம்பெனிக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28,000 கோடிக்கு மேலே கடன் வச்சுருக்கிறாங்க. இந்த கம்பெனியுடைய ஈக்விட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த கால்குலேஷனில் டெட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? அதனால் பயங்கரமாக கடனில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஏஷியர் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,67,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் வச்சுருக்கிறாங்க. 6,100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 6,100 ரூபா தான், 109 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 4,500 ரூபா. ஸோ இப்போ வந்து இந்த 52 வார ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் ஏஷியர் மோட்டார் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 34 இருக்குது. இந்த 34 அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலான ஒரு பிஇ ரேஷியோ. இண்டஸ்ட்ரி பிஇ என்னவா இருக்கோ அதே பிஇ ரேஷியோ இங்கேயும் இருக்குது. அடுத்தது ROE 24க்கு மேலே இருக்குது, ROCE 29க்கு மேலே இருக்குது. இது ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 இருக்குது. இதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 52 வார ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆல்சோ பிஇ ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. அதாவது இண்டஸ்ட்ரி பிஇக்கு கம்மியாக இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகலை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்து இருக்க சுசுகி தான். சுசுகி பற்றி நம்ம பேச முடியாது, ஏன்னா அது லிஸ்டட் ஸ்பேஸில் இல்லை. ஆக்சுவலாக மாருதி சுசுகியும் நீங்கள் வந்து குழப்பியக்கூடாது. மாருதி சுசுகி கார் தயாரிக்கிற கம்பெனி, சுசுகி மோட்டார் அப்படிங்கிறது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. அவங்க தான் 2 வீலர் தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி லிஸ்ட் ஆகலை. அடுத்து இவி செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்னு பார்த்தோன்னா ஓலா எலக்ட்ரிக். ஓலா எலக்ட்ரிக்குடைய மார்க்கெட் கேப் 22,000 கோடிக்கு மேலே இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 51 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 52 வாரங்களில் ஹையஸ்ட்டாக போனது 131 ரூபா, இறங்குனது 39 ரூபா. இந்த கம்பெனிக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. ROCE 28க்கு மேலே மைனஸில் இருக்குது. ROE 108க்கு மேலே மைனஸில் இருக்குது. அண்டு இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா IPO வந்ததுலேருந்தே லாஸ் தான் பண்ணிட்டாங்க. லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் குவார்ட்டரில் 428 கோடி ரூபாய் இவங்க வந்து நஷ்டத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த கம்பெனியை வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு கம்பெனி இருக்குது, மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியும் EV தான் ஃபுல்லாகவே பார்க்குறாங்க. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் 17,000 கோடிக்கு மேலே இருக்குது.
கரண்ட் ப்ரைஸ் 15,000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இவி ஸ்பேஸில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் டூ வீலர் தயாரிக்கிற கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா டன்வால் இ மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஆக்சுவலாக இந்த கம்பெனி மெயின் போர்டில் இல்லை, இது வந்து ஒரு எஸ்எம்இ கம்பெனி. ஓகேவா? ஸோ ஏற்கனவே இதை பற்றி நான் வீடியோ பேசியிருக்கிறேன். இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 29 ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பல்காக தான் வாங்க முடியும், ஒரு ஷேர் 2 ஷேர்லாம் வாங்க முடியாது. ஏன்னா இது எஸ்எம்இக்குள்ளே இருக்கக்கூடிய கம்பெனி, இன்னும் மெயின் போர்டுக்கு வரலை. பட் இந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பெருசாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வேல்யூவேஷன் நல்லா தான் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 14 அந்த ரேஞ்சில் இருக்குது, ROC 19க்கு மேலே இருக்குது, ROE 19க்கு மேலே இருக்குது, அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோவும் 0.32 ஆகிருக்கு. அதுக்கப்புறம் சேல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இப்போது மார்ச்சில் 104 கோடி ரெவன்யூ பார்த்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 5 கோடியாக இருந்திருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பயங்கரமாக டிப் ஆகிருக்கு, 11ல் இருந்து 4% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 5 கோடிலேருந்து 6 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்க மெயினாக இவி ஸ்கூட்டர் தயாரிக்கிறாங்க அண்ட் ஆல்சோ 3 வீலர் செக்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. பட் இந்த கம்பெனி எப்படி க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போதைக்கு வந்து டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எஸ்எம்இல இருக்கிறாங்க. டைரெக்டாக நம்ம போயிட்டு இந்த ஸ்டாக்கை 1 வேணும் 2 வேணும்லாம் வாங்க முடியாது. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதில் உங்களுடைய ஃபேவரட்டாக எது இருக்குது, எதை ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்க, வாங்கலாம்னு எந்த ஸ்டாக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.